إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓமான் இஸ்லாஹி சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த வாராந்திர வகுப்பில் சென்ற வகுப்பில் நாம் இறுதியாக சூரத்துல் ஆலா அத்தியாயம், இந்த சூரத்துல் ஆலா அத்தியாயத்தின் 13வது வசனம் வரை நாம் பார்த்தோம். 13வது வரை உள்ள வசனங்களின் விளக்கங்களை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் அந்த வசனங்களை ஓதிவிட்டு அதற்குரிய தஃப்சீரை நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. இந்த சூரத்துல் ஆலா அத்தியாயத்தில் நாம் அல்லாஹு தஆலா அந்த ரப்புடைய பேராற்றலை பற்றிய செய்திகளை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா நல்லுபதேசம், நட்போதனைகளை செய்யுமாறு, யாருக்கு அது பயனளிக்குமோ அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுமாறு பணிக்கிறான். அந்த நல்லுபதேசம் உண்மையில் எவர்கள் அல்லாஹுவை அஞ்சுவார்களோ அவர்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். அதே போன்று துர்ப்பாக்கியமுடையவன் தான் அதிலிருந்து விலகிக் கொள்வான். அவன் சேரக்கூடிய இடம் அந்த பெரும் நரக நெருப்பில் அவன் சேருவான். அதில் அங்கு மரணமும் இல்லை, வாழ்வும் இல்லை என்ற ஒரு மோசமான நிலைதான் அந்த நரகம் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், قد أفلح من تزكى. இதில் நீங்க கவனிச்சீங்கன்னா, இதை நாங்கள் ஓதும் போது, அதாவது கது, இந்த காஃப், இதை நாங்கள் வல்லினமாக ஓதுவோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த தால் தாலுக்கு சுக்குன், இது கல்கலான் நாம் சொல்லக்கூடிய அந்த கலக்கி ஓதுதல் என்று சொல்லுவோம். கது கது அஃப்லஹ கது அஃப்லஹ மன் தஸக்கா. இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கது அஃப்லஹண்டா உறுதியாக வெற்றி பெற்று விட்டான், உறுதியாக வெற்றி பெற்று விட்டான். யார்? மன் தஸக்கா, தூய்மை அடைந்தவன். மன் தஸக்கா, தூய்மை அடைந்தவன் உறுதியாக வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உண்மையில் அவரவர் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான அந்த வழியில் அவர்கள் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸி. யார் தூய்மைப்படுத்திக் கொள்கிறானோ அவன் என்ன செய்கிறான்? தன்னைத்தானே அவன் தூய்மையாக்கி கொண்டவன். உதாரணமாக, ஒருவருடைய தூய்மை என்பது அதன் மூலம் நன்மை அடைவது பிறர் அல்ல. இன்று நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன ஏதோ பிறர் நன்மை அடைவது போன்றுதான் மார்க்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏதோ தொழுகைக்கு அழைத்தாலும் தொழுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி ஏதோ பிறருக்கு நன்மை போன்றுதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு நல்லமலும் அதில் பயன்பெறப் போவது அவர், அதன் மூலம் பயனடைய போவது அவர். எனவே இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், உண்மையில் ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டால் அவர் வெற்றி பெற்று விட்டார், பிறர் வெற்றி பெறுவதல்ல, வெற்றி அவருக்குத்தான். இன்று நிறைய பேர் நினைக்கிறாங்க, மார்க்கத்தை ஒரு சுமையாக நினைத்து ஏதோ யாருக்கோ மார்க்கத்தை செய்வது போன்றும் அப்படித்தான் அவர்களது பேச்சுக்கள் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நன்மையின் பால் யாராவது அழைக்கின்ற போது ஏதோ அவர்களுடைய தேவைக்கு போன்று பேசுகிறார்கள், தீமையை விட்டு தடுக்கின்ற போதும் அதே நிலை. எனவே இங்கு அல்லாஹ் சொல்கிறான், தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள், தூய்மை அடைந்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி அவர்களுக்குத்தான் அந்த வெற்றி. எனவே ஒவ்வொருவரும் தனது நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதில் அவர் முழு கவனம் செலுத்த வேண்டும். எப்படி தனது வெளித்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ அதைவிட பல மடங்கு தனது நஃப்ஸுடைய தூய்மை என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறதே. அதில் தான் வெற்றியே இருக்கிறது, வெற்றி தங்கியிருப்பதே அதில் தான் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. கது அஃப்லஹ மன் தஸக்கா என்பதற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஐ தஹர நஃப்ஸஹு மினல் அஹ்லாகிர் ரதீலா, மோசமான பண்புகளிலிருந்து தனது நஃப்ஸை தூய்மையாக்கி கொண்டவர், தீய கெட்ட பண்புகளிலிருந்து தனது நஃப்ஸை தூய்மையாக்கி கொண்டவர். எனவே இதில் மிக அடிப்படையானது என்ன? ஷிர்க் அசுத்தத்திலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான அடிப்படை என்ன? தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை. அந்த ஷிர்க் அசுத்தத்திலிருந்து ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் அவன் வேற எதில் அவன் தூய்மை அடைந்தும் எந்த பயனும் கிடையாது. எனவே இங்கு மோசமான அஹ்லாகிர் ரதீலா, மோசமான தீய பண்புகள் என்றால் நாம் இதில் புரிந்து கொள்ள என்ன? இதில் முதலாவது விஷயம் என்ன? ஷிர்க்கிலிருந்து ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாங்க, வதபஅ மா அன்ஸலல்லாஹு அலர் ரசூலி வஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எதை அருளினானோ அதை பின்பற்றுபவர். அதன் மூலம் தான் அவர் தூய்மை அடையலாம், அதன் மூலம் தான் அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நாம் பார்க்கிறோம், அல்லாஹுடைய தூதருடைய பணிகளை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான்? வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் தூய்மைப்படுத்துவார். வயுஸக்கீஹிம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதுத்துவ பணி அல்லாஹ் சொல்கின்ற போது என்ன சொல்கிறான்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு என்ன செய்வார்? அந்த வேத வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். யத்லு அலைஹிம் ஆயாத்தி. அடுத்து வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார். அப்ப அந்த தூய்மைப்படுத்துவதை அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் முதல்ல என்ன சொல்றான்? இந்த அல்லாஹுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். அல்லாஹுடைய வசனங்கள் மூலம் தான் என்ன செய்யலாம்? தூய்மை அடையலாம். தூய்மை என்பது எந்த அளவு ஒரு குர்ஆனோடு நெருக்கமாகின்றாரோ அந்த அளவு அவருக்கு உள்ளம் என்ன செய்யும்? தூய்மை அடைய போகிறது, உள்ளத்துடைய தூய்மை இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார், அடுத்து அவர்களை தூய்மைப்படுத்துவார். இப்ப குர்ஆன் இன்றி அங்கே தூய்மைப்படுத்தல் என்பது இல்லை, முதலாவது அது, அதன் மூலம் தான் தூய்மை என்பதே. வயுஸக்கீஹிம், அடுத்து வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அடுத்து வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வல் ஹிக்மா, இன்னும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இதில் தான் தஸ்கியா, தூய்மை என்பது தங்கி நிற்கிறதே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குர்ஆன்லாங்க அதை பார்க்கிறோம். அதே போன்று அடுத்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, அதாவது நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள், நீங்கள் உங்களே பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். யாரு தக்வா உடையவன், இறையச்சமிக்கவன் யார் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். எனவே நாம் எதுக்கு சிரமப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்றால், நம்மை ஒரு தூய்மையானவன், பரிசுத்தவான் என்று நம்மை நாம் நிறுவுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது என்று நிறைய பேர் அதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க. நமது பணி நாம் தக்வா உடையவர்களாக வாழ்வது, இறையச்சத்தோடு வாழ்வது. அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களை எவ்வளவு பேர் இகழ முயன்றாலும் அவர்களுடைய தக்வாவுக்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வதகர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. அடுத்து என்ன சொல்றான்? வதகர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா.
மேலும் அவன் தன் இறைவனுடைய நாமத்தை துதித்து கொண்டும், இப்ப நாங்க பாக்குறோம் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பம் எப்படி, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உமது இறைவன் நாமத்தை துதிப்பீராக. இங்கால எப்படி சொல்றான், அந்த இறைவனுடைய நாமத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், துதித்து கொண்டும், ஃபஸல்லா, தொழுது கொண்டும் இருப்பார்கள், தொழுது கொண்டும் இருப்பான். வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. இங்க நாங்க இதுல கவனிக்கிறோம் 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 2 விஷயங்களும் தஸ்கியாவுக்குரியவைகள். ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குரியவைகள், ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குரியவைகள். அதில் முதலாவது அல்லாஹு தஆலா சொல்றான் என்ன, அல்லாஹுவை நினைவு கூறுதல். அல்லாஹுவை நினைவு கூறுதல். அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது என்ன செய்யும், அவரது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், அவரது நஃப்ஸை அது தூய்மைப்படுத்தும். அவரது நஃப்ஸை அது என்ன செய்யும், அது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நஃப்ஸாக அதை ஆக்கக்கூடியதான் அல்லாஹுவை திக்ர் செய்தல், அல்லாஹுவை நினைவு கூறுதல், அல்லாஹுடைய நாமத்தை துதித்தல். அதே போன்று ஃபஸல்லா, அவன் தொழுது கொண்டும் இருப்பான். அல்லாஹு தஆலா நாங்க பார்க்கிறோம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், தொழுகை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த தொழுகை என்பது அல்லாஹுவை நினைவு கூறுவதிலே மிக பெரியதாக, வலதிக்ருல்லாஹி அக்பர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இங்க இந்த 2 வணக்கங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2ம் ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்குரிய அமல்கள். ஒன்று அல்லாஹுவை ஒருவர் நினைவு கூறுதல், அடுத்து அல்லாஹுவை தொழுதல். அல்லாஹுவை தொழுதல் என்ற இந்த 2ம் அன்பிற்குரியவர்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டும், அல்லாஹுவை நாம் நினைவு கூறுதல் என்பதை பொறுத்தவரையில், அதாவது நமது உள்ளம் உயிரோடு இருக்கிறது, நமது நஃப்ஸ் உயிரோடு இருக்கிறது என்பதற்குரிய ஆதாரம் அல்லாஹுவை திக்ர் செய்வதுதான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மய்யித் என்றார்கள். அல்லாஹுவை திக்ர் செய்பவனுக்கும் அல்லாஹுவை திக்ர் செய்யாதவனுக்கும் உதாரணம் உயிரோடு உள்ளவன் மரணித்தவனுடைய உதாரணம் என்று சொன்னார்கள். அதாவது அவன் அவன் நடந்து திரியக்கூடியவனாக இருந்தாலும், மக்களுடைய பார்வையில் அவன் உயிரோடு இருந்தாலும், அவன் அல்லாஹுவை திக்ர் செய்யவில்லை என்றால் அவன் ஒரு செத்த பிணம் அவன் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஏனென்றால் அதாவது மரணித்தவன் எப்படி அல்லாஹுவை நினைவு கூற அவனுக்கு முடியாதோ அதே போன்றுதான் இவன் உயிரோடு இருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறான். இவன் மரணித்தவன், அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு செத்த பிணம், எந்த பெருமதியும் அவனுக்கு இல்லை. எனவே அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது என்ன செய்யும், நமது நஃப்ஸை தூய்மையாக வைக்கும். ஷைத்தானுக்கு அங்கு நுழைய முடியாது, ஷைத்தானுக்கு நுழைய முடியாது. அந்த உள்ளம் எப்போதும் அல்லாஹுடைய திக்ரிலே இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுவை தொழுதல் என்ற இந்த 2 வணக்கம். இதுல நாங்க என்ன கவனிக்கணும், இப்ப தஸ்கியா என்பது சும்மா நடக்காது, இப்படிதானே. நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம், மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையில மார்க்க விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும், மார்க்க விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும். எந்த தியாகமும் செய்யாமல், எந்த அர்ப்பணிப்பும் செய்யாமல், எந்த தியாகமும் செய்யாமல் அவங்க என்ன மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனா உலக விஷயங்கள் எடுத்தீங்கன்னா, உலக விஷயங்களுக்கு இரவு பகலாக அவன் உழைக்கிறான். உலக விஷயங்கள், உலகத்துடைய முன்னேற்றத்துக்கு, உலகத்தில் பட்டம் பதவிகளை அந்தஸ்துகளை அடைவதற்கு அவன் இரவு பகலாக உழைக்கிறான். ஆனால் மார்க்கம் என்று வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு எந்த அர்ப்பணிப்பும் செய்ய அவன் தயாரில்லை. அதுக்கு எந்த அர்ப்பணிப்பும் செய்வதற்கு, எதையும் செலவு செய்வதற்கு அப்படி இல்லாம சும்மா அவருக்கு என்ன செய்யணும், அவருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். நறுமை சகோதரர்கள், இங்க பாருங்க, தஸ்கியா ஒருவர் அடைவதற்கு அவர் அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி. எவன் முயற்சிக்கிறானோ அவன் தனக்காகத்தான் முயற்சித்துக் கொள்கிறான். முயற்சிக்க வேண்டும், முயற்சி என்பது இருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இங்க தஸ்கியா என்பது சும்மா நிகழாது. உல தூய்மை என்பது, அந்த நஃப்ஸுடைய பரிசுத்தம் என்பது சும்மா அது நிகழாது. எந்த அர்ப்பணிப்பும் தியாகமும் செய்யாமல் அது நிகழாது. அதற்குரிய அர்ப்பணிப்புகள், தியாகங்களை செய்தால்தான் அவர் என்ன செய்யலாம், அதை அடைந்து கொள்ளலாம், அதை அடைந்து கொள்ளலாம். அடுத்து இந்த முயற்சி என்பது ஓரிரு நாட்கள் செய்துவிட்டு முடிவரக்கூடியதல்ல. நாங்க பார்க்கிறோம், சாபித்துல் புனானி என்று சொல்லக்கூடிய அந்த தாபி சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லா, நான் அதாவது இரவு வணக்கத்தில் 20 வருடம் நான் போராடினேன் என்று சொல்கிறார். காபத்து இஸ்ரீன சனா என்று சொல்றார். அதன் பிறகு நான் 20 வருடங்கள் அந்த வணக்கத்தில் இன்பத்தை அனுபவித்தேன் என்று சொல்கிறார்கள். அந்த இன்பத்தை அவர் அடைவதற்கு 20 வருடம் அந்த வணக்கத்திலே அவர்கள்
போராடி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் நமது நஃப்ஸுடைய தூய்மை பரிசுத்தம் என்பது அதற்கான முயற்சிகள் எங்களோட நஃப்ஸை என்ன செய்யும், அசுத்தப்படுத்துவதற்கு தான் இன்று நாங்க பாத்தீங்கன்னா நம்மை சூழ அதற்கான அழைப்புகள் தான் இருக்கின்றன. நமது நஃப்ஸ் கெட்டு போவதற்கு, நமது நஃப்ஸ் சீர்கெடுவதற்குரிய அழைப்புகள், அதற்கான அழைப்புகள் தான், அதற்கான வழிகள் தான் இன்று நிறைய திறந்து இருக்கின்றன. அதிலிருந்து நாம் அதை தடுத்து கொள்ள வேண்டும், நமது நஃப்ஸை காத்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறை மார்க்க நமக்கு அழகா சொல்லி தருகிறது. எனவே அருமை சகோதரர்களே, ஒருவன் எவ்வளவுதான் அழகாக ஆடை அணிந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டாலும் பயனில்லை. அவனது உள்ளம் என்ன மோசமாக இருக்கிறது, அது சீர்கட்டு விட்டதென்றால் அல்லாஹ் அது பார்க்கக்கூடிய இடம் அது. அல்லாஹுடைய தூதர் எப்படி சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடம் உள்ளம். அந்த உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில இந்த வசனங்களை பொறுத்தவரையில் இங்க இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவார், தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவார். இப்திகா ரிதுவானில்லாஹ், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவராக. அதே போன்று அம்ரில்லாஹ், அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தில், அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த உயரிய அந்த நோக்கத்தில் என்று இங்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று இதில் இன்னொரு விளக்கத்தை சொல்வார்கள். இது எதை சொல்கிறது என்று சொன்னால், பெருநாளுடைய தொழுகை இது குறிக்கிறது. பெருநாளுடைய தொழுகை என்றால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு நாம் தொழுகைக்கு செல்லுதல் என்ற அடிப்படையில ஒரு விளக்கத்தை இங்கு சொல்வார்கள். அந்த தஸக்கான வார்த்தை, அதற்கு பிறகு தொழுகை என்பது வருகின்ற காரணத்தால் இப்படியான ஒரு விளக்கத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். ஆனால் இது பொதுவாகத்தான் குறிக்கிறது. ஏன்னா இது மக்காவில் அருளப்பெற்ற அத்தியாயம். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யப்படுகிறது, கடமையாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில இன்னும் ஒரு விளக்கத்தை அபுல் அஹ்வஸ் என்று சொல்லக்கூடிய இமாம் சொல்கிறார். உங்களிடத்துல யாராவது நீங்க தொழுகைக்கு செல்லும் போது உங்களிடம் ஏதாவது யாசித்து வந்தால், கேட்டு வந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்றால் இந்த வசனத்துல என்ன, கது அஃப்லஹ மன் தஸக்கா, தஸக்காவுக்கு பிறகுதான் ஃபஸல்லா என்பது கூறப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு விளக்கத்தை இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். ஸக்கா மாலஹு வ அர்தா காலிகஹு, அவர் தனது செல்வத்திலிருந்து என்ன செய்தார், ஜகாத்தை வழங்கினார், அதன் மூலம் அந்த படைத்தவனுடைய பொருத்தத்தை பெற்றார் என்ற ஒரு விளக்கத்தையும் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நாம் வருவோம். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, பல் துஸிரூனல். இந்த இடத்துல நாங்க ஓதும் போது நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஓதும் போது நாங்க சிலவங்க ஓதுவாங்க பல் தூசிரூனல், தூசிரூனல் பல் துஸிரூனல். இங்க என்ன செய்யுது, இந்த ஹம்ஸுக்கு சுக்குன் இருக்கிறது. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா என்று நாம் இங்கே ஓத வேண்டும். இதுல பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி உண்மையில பாத்தீங்கன்னா, அந்த உள்ளம், அந்த நஃப்ஸ் கெட்டு விட்டால் அந்த நஃப்ஸினுடைய சீர்கேட்டை தான் இது சொல்கிறது. என்னென்றால் அந்த நஃப்ஸ் என்ன செய்யும், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, எனினும் நீங்களோ மறுமையை விட்டு விட்டு இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். எனினும் நீங்க என்ன செய்றீங்க, துஸிரூன தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். அல் ஹயாத்தத் துன்யா, எதை தேர்ந்தெடுத்துக் கொள்றீங்க, உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். நாங்க பாக்குறோம், நாங்க படிச்ச உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சூரத்து நாசியாத் என்ற அத்தியாயம். சூரத்து நாசியாத்தில் நாங்க படிக்கும் போது எப்படி படித்தோம் என்றால், ஃபஅம்மா மன் தகா வஆஸர அல் ஹயாத்தத் துன்யா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஅம்மா மன் தகா, எவன் வரம்பு மீறுகிறான். வரம்பு மீறுவது யார் என்றால் உலக வாழ்வை தேர்வு செய்தவன். அதாவது மறுமையை விட்டு விட்டு உலக வாழ்வை தேர்வு செய்தவன் தான் வரம்பு மீறுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது உள்ளத்துடைய நஃப்ஸுடைய சீர்கேட்டை நமக்கு சொல்கிறதா இல்லையா, நஃப்ஸுடைய சீர்கேட்டை காட்டுகிறதா இல்லையா. அதே போன்று இங்க பாருங்க, இங்க அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், நீங்கள் மறுமையை விட்டு விட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். இது என்னதான், இது நஃப்ஸுடைய சீர்கேட்டின் அடையாளங்கள் தான் இவைகள், நஃப்ஸுடைய சீர்கேட்டின் அடையாளங்கள். இங்க இஸ்லாம் சொல்லல நீங்க முற்று முழுதாக உலகத்தை துறந்து விட வேண்டும், அப்படி சொல்லல. மறுமையை விட்டு விட்டு நீங்க உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்றீங்க. மறுமையை நீங்க என்ன செய்றீங்க, நீங்க உங்களோட இலக்கு எதுவாக இருக்க வேண்டும், மறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் மறுமையாக இருக்க வேண்டும்.
அதுதான் எனது வாழ்வு. அந்த வாழ்வுக்காக நான் என்னை தயார்படுத்த வேண்டும். அதுதான் எனது இலக்கம், நோக்கமாக இருக்கு. ஆனா இன்று உள்ள நிலை என்ன? அதாவது அவனது முழு நோக்கமும் இவ்வுலக வாழ்வாக மாறிவிடுகிறது. அவன் மறுமைக்காக எந்த முயற்சியும் உழைப்பும் செய்யாமல் இருக்கிறான் என்றால் இது பெரும் நஷ்டம். அல்லாஹ் என்ன சொல்றான்? எனினும் நீங்கள் என்ன செய்றீங்க? உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் வல் ஆகிரத்து கைரும் வ அபகா என்று சொல்கிறான். ஆனால் மறுமை வாழ்க்கை ஒரு சிறந்ததாகும். அடுத்து சொல்றான் அது அபகா நிலைத்திருப்பதும் ஆகும். நீங்க எடுத்து பாருங்க, இந்த உலக வாழ்வு என்பது ஒருவனுக்கு தங்கத்தால் தான் நிறைந்திருந்தாலும் இது தற்காலிகமானது. ஒருவன் என்ன செய்யறான்? இந்த உலக வாழ்வில் அவனுக்கு தங்கத்தால் தான் அவனுக்கு நிறைந்திருந்தாலும் இது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தஆலா மறுமையை சொல்லும் போது நிரந்தரமானது என்று மட்டும் சொல்லல, கைர் என்றும் சொல்கிறான். அது சிறந்தது என்றும் சொல்கிறான். சிறந்தது என்றும் சொல்கிறான், அதே போன்று நிலையானது என்றும் சொல்கிறான். இரண்டும் இருக்கிறது. வல் ஆகிரத்து கைரும் வ அபகா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆனால் மனிதன் என்ன செய்யறான்? வெளிப்படையாக உள்ளதைத்தான் கண்டு மயங்குகிறான். வெளிப்படையாக அவனுக்கு தெரிவதை என்ன யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையுடைய வெளிரங்கங்களே அதைத்தான் அவனுக்கு புரியுது, அதைத்தான் அவனுக்கு புரிகிறது. என்ன செய்யறான்? மறுமையை பற்றி அவன் மறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். பாருங்க, இங்க என்ன செய்யறான்? மனிதன் அவனது அவசரத்தால் இந்த அற்பமான உலக வாழ்வை, மறுமையை மறந்து அவன் தேர்ந்தெடுத்து விடுகிறான். ஆனா மறுமை தான் நல்லா எப்படி சொல்றான்? கைரும், சிறந்ததும் நிலையானதும், வாபகா என்று சொல்கிறான். அருமை சகோதரர்களை, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒருவருக்கு என்ன ஒரு தங்கத்தாலான ஒரு மாளிகை, ஒருவருக்கு என்ன தங்கத்தாலான ஒரு மாளிகை, அவனுக்கு சொல்லப்படுது இந்த தங்கத்தாலான மாளிகையில் நீ 1 மணி நேரம் வசிக்கலாம். என்ன 1 மணி நேரம் வசிக்கலாம், அதற்கு பிறகு இது என்ன, இது தரைமட்டமாக்கப்பட்டு விடும். அதே போன்று அவனுக்கு சொல்லப்படுது இதோ ஒரு குடிசை இருக்கிறது, இது உனக்கு இதில் நீ 100 வருடங்கள் வாழலாம். அவன் எதை தெரிவு செய்வான்? நினைச்சு பாருங்க, எதை அவன் தேர்வு செய்வான்? இந்த உலக வாழ்வு என்பது மறுமையோடு ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லை. இது ஒன்றுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்க பாக்குறோம், ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையுடைய இன்பங்களோடு இந்த உலகத்தை நீங்க ஒப்பிட்டீங்கன்னா, நீங்க கடல்ல விரலை விட்டு எடுத்தா அதுல வரக்கூடிய தண்ணீர், அதுதான் இந்த உலக வாழ்க்கையை நீங்க மறுமையோடு ஒப்பிட்டீங்கன்னா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அடுத்து அப்ப வல் ஆகிரத்து கைரும் வ அபகா, இந்த இடத்தில் நாம் பார்ப்பமாக இருந்தால் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் விளக்கமாக, ஐ துகத்திமூனஹா அலா அம்ரில் ஆகிரா, நீங்க மறுமையை விட உலகத்தை நீங்க முற்படுத்தினீங்க. அப்ப நீங்க உலக வாழ்க்கையுடைய நன்மைகளை மாத்திரம் அதை வைத்துதான் ஒருத்தன் முடிவு எடுக்கிறான். நீங்க எடுத்து பாருங்க, அவனோட வாழ்க்கையில அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் வெறும் உலகத்தை மாத்திரம் நோக்காக கொண்டு இருக்கிறது. அதாவது இது எனது மறுமையை பாதிக்குமே, நான் இந்த பெண்ணை திருமணம் முடித்தால் இது எனது மறுமை வாழ்க்கையை பாதித்து விடுமே, நான் இந்த தொழிலை செய்தால் இது எனது மறுமை வாழ்க்கையை பாதிக்குமே, நான் இந்த வியாபாரத்தை செய்தால் இது எனது மறுமை வாழ்வை பாதிக்குமே, எனது இந்த பிரயாணம் இது எனது மறுமை வாழ்வை பாதிக்குமே. இப்படி மனிதன் சிந்திக்கிறான் இல்லை. மனிதன் எப்படிதான் பார்க்கிறான்? உலகத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கிறானே தவிர மறுமை எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு மோசமான நிலையில் அவன் முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இது அவன் அழிவில் போட்டுக் கொள்வதாக இருக்கிறது. அதே போன்று வல் ஆகிரத்து கைரும் வாபுகா ஐ சவாபுல்லாஹி ஃபித்தாரில் ஆகிரத்தி கைரும் மினத் துன்யா, அதாவது மறுமையிலுடைய அல்லாஹுடைய கூலி என்பது இந்த உலகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அது நிலையானது. இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது. வல் ஆகிரத்து ஷரீஃபத்தும் பாக்கியா, மறுமை என்பது சிறப்பானது, நிலையானது. அப்ப எனவே ஒரு புத்தி உள்ளவன், சிந்திக்கக்கூடியவன் எப்படி அழிந்து போகக்கூடிய ஒன்றை தெரிவு செய்யலாம், அழிந்து போகக்கூடிய ஒன்றை அவன் இலக்காக கொள்ளலாம். ஒரு சிந்திக்கக்கூடியவன் நிலையானதை தான் தேர்வு செய்வான், சிறந்ததாகவும் நிலையானதையும் தான் தேர்வு செய்வான் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, உண்மையில் அதாவது நாங்கள் அர்ப்பணிப்புகள் செய்யணும். என்ன மறுமையுடைய வாழ்வு தேவை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த உலக வாழ்வில் நிறைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் செய்தாக வேண்டும். என்ன, நமக்கு இந்த உலகத்தில் நாங்கள் எந்த அர்ப்பணிப்பும் தியாகமும் செய்யாமல் நமக்கு மறுமை கிடைக்காது. அதே நேரத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியது உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு தான். சக்திக்கு மீறி எல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை. சக்திக்கு உட்பட்டு தான் அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய வெகுமதிகளை பொறுத்தவரையில அது அற்புதமானது. அடுத்த அத்தியாயம் அதை பேசுகிறது, அதை பற்றி அடுத்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா,
நிச்சயமாக இது என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சிலர் சொல்றாங்க இந்த குர்ஆன், இந்த முழு குர்ஆனும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இந்த அத்தியாயத்தில் உள்ளடக்கப்பட்டவைகள் என்று சொல்கிறார்கள். ஆனா இதுல ஒரு மிக நெருக்கமான கருத்தாக அறிஞர்கள் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், அதாவது இமாம் இப்னு ஜரீர் ரஹிமுல்லா அவர்களும் அந்த கருத்தை விளக்கத்தை அவர்கள் தெரிவு செய்யறாங்க. அதாவது இதற்கு முன்னால சொல்லப்பட்ட விஷயம் என்ன? கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. அந்த வசனங்கள் பல் துஸிருல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா என்ற இந்த விஷயங்கள், எவர் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹுவை நினைவு கூறுவது, அதே போன்று அவர் தொழக்கூடியவராக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக அவர் இருப்பார். எனவே அந்த அந்த தூய்மையான உள்ளம் தான் அவற்றை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், நன்மையை விரும்பக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இவ்வுலக வாழ்வையே நீங்க உலக வாழ்க்கையை தான் தெரிவு செய்றீங்க. எவ்வளவுதான் உங்களுக்கு போதனைகள் வந்தாலும் தெரிவு செய்கிறீர்கள். ஆனால் மறுமைதான் அல்லாஹ்விடத்தில் நிலையானதும் சிறந்ததும் என்பது இது என்ன, நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களிலும் இன்னஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா, நிச்சயமாக இது முந்திய அந்த வேதங்களிலும் ஆகமங்களிலும் இந்த செய்தி இருக்கிறது, இந்த செய்தி உள்ளது. அதே போன்று சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, இப்ராஹிம் மூசாவுடைய அந்த ஏடுகளிலும் இந்த இவ்வாறே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நீங்க எடுத்து பாத்தீங்களா, அப்ப இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே. அப்ப இந்த செய்திகள் என்பது குர்ஆன்ல மட்டுமல்ல, இதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களிலும் இந்த அறிவுரை இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது சொல்கிறான், இந்த சூரத்து நஜ்மிலும் முன்னுள்ள வேதங்களில் இருந்ததாக சொல்லக்கூடிய செய்திகளில் மனிதனுடைய அவன் முயற்சி செய்ததை தவிர வேற எதையும் அடைந்து கொள்ள மாட்டான், பிறருடைய பாவச்சும் இன்னொரு சுமக்க மாட்டார்கள் என்ற செய்திகள் அதிலும் இடம்பெறுவதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இத்தோடு என்ன செய்கிறது, இந்த சூரத்துல் அலாவுடைய இந்த தப்சீர் என்ன செய்கிறது, நிறைவடைகிறது. அடுத்ததாக சூரத்துல் காஷியா. இந்த சூரத்துல் காஷியா என்ற அத்தியாயத்தை நாம் எடுப்போம்னா இந்த இரண்டு அத்தியாயங்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு நாங்க பார்த்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்வார்கள், இந்த ஹதீஸை இமாம் அவங்க இங்க பதிவு செய்யறாங்க. என்ன பதிவு செய்யறாங்க, நாங்க ஆரம்பத்தில் ஹதீஸை குறிப்பிட்டாங்க. நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையிலும் ஜும்மாவுடைய தொழுகையிலும் இந்த இரண்டு அத்தியாயங்களையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சூரத்துல் ஆலா, சூரத்துல் காஷியா என்ற இந்த இரண்டு அத்தியாயங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த முக்கியமான தொழுகைகள்ல இந்த அத்தியாயங்களை ஓதுவாங்கண்டா அவ்வளவு முக்கியமான செய்திகளை இந்த அத்தியாயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் வருவோம் சூரத்துல் காஷியா. இதுவும் மக்காவில் அருளப்பெற்ற அத்தியாயம், 26 வசனங்களை கொண்ட அத்தியாயம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹல் அதாக ஹதீதுல் காஷியா வஜூஹுன் யௌமஇதின் காஷிஅ ஆமிலத்துன் நாஸிபஹ் தஸ்லா நாரன் ஹாமியா. இதுல பாருங்க, ஹல் அதாக ஹதீதுல் காஷியா. அப்ப ஹல் அதாகண்டா உமக்கு வந்ததா, கேள்வி, உமக்கு வந்ததா. ஹதீதுல் காஷியா அதாவது ஹதீஸ் என்றா செய்தி, ஹதீஸ் என்ன, செய்தி. அதே போன்று ஹதீஸ் என்பது புதிதான ஒன்றுக்கும் சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க ஹதீஸ் என்பது செய்தி. அல் காஷியாண்டா மூடிக்கொள்ளக்கூடியது, சூழ்ந்து மூடிக்கொள்ளக்கூடிய அந்த செய்தி உமக்கு வந்ததா. இந்த இடத்தில் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல் காஷியா என்பது மின் அஸ்மாஇ யௌமில் கியாமா, கியாமத் நாளுக்குரிய பெயர்களில் ஒன்றுதான் இந்த காஷியா என்பது. இந்த விளக்கத்தை இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கதாதா, இப்னு ஸைத் போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். இந்த காஷியா என்பது அந்த கியாமத்துக்குரிய பெயர்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த மூடிக்கொள்வது காஷியா என்பது என்ன செய்வது, மூடிக்கொள்வது. அப்ப லிஅன்னஹா தக்ஷன் நாஸ வ தஉம்முஹும், அனைவரையும் அது மூடிக்கொள்ளும். ஒரு சாராரை விட்டுட்டு ஒரு சாராரை மூடிக்கொள்வது என்பதல்ல, அனைவரையும் அது என்ன செய்கிறது, ஒரு சூழ்ந்து மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதை பற்றிய செய்தி உமக்கு வந்ததா என்று சொன்னாலே இந்த கேள்வி எவ்வளவு ஒரு அச்சத்தை ஒருவருக்குள் ஏற்படுத்த வேண்டும், ஒரு பயத்தை ஒருவருக்குள் ஏற்படுத்த வேண்டும்.
இப்படிதானே நாங்க ஒரு செய்தியை என்ன செய்யறோம், ஒரு கேள்வியாக கேட்டுட்டு அப்படி சொல்றோம் என்று சொன்னா அதற்குரிய முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு முக்கியத்துவத்துக்கு தான் நேரடியாக நாங்க செய்தியை சொல்லாம ஒரு கேள்வியாக கேட்டு நாங்க ஏன் சொல்லுவோம், அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இங்க கேட்கிறான், ஹல் அதாக ஹதீதுல் காஷியா, சூழ்ந்து மூடிக்கொள்வதின் கியாம நாளின் செய்தி உமக்கு வந்ததா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். அதே போன்று அடுத்து சொல்கிறான், வுஜூஹு யௌமஇதின் காஷிஅ, வுஜூஹு யௌமஇதின் காஷிஅ, அந்நாளில் சில முகங்கள் எப்படி இருக்கும், காஷியா இழிவுபட்டு இருக்கும். அந்த காஷியா என்பது என்ன, இழிவுபட்டு இருக்கும். வுஜூஹ் என்பது முகங்கள், அந்நாளில் முகங்கள் இழிவுபட்டு இருக்கும். ஐ தலீலத்துன், தலீலண்டா இழிவானதாக. கதாதா ரஹிமுல்லாஹ் இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், தஹ்ஷஉ வலா யன்ஃபஉஹா அமலுஹா. ஏன் அந்த முகங்கள் இழிவடைந்து இருக்கும் என்றால், அந்த முகங்கள் அதாவது அவர்களுடைய செயல்கள், உலகத்தில் அவங்க செய்த செயல்கள் எல்லாம் அப்படிப்பட்ட செயல்கள், அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களைத்தான் அவர்கள் செய்தார்கள். தங்களை தாங்களே இழிவுபடுத்தக்கூடிய, தங்களை தாங்களே கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்களைத்தான், அப்படியான செயல்களைத்தான் அவர்கள் உலகில் செய்தார்கள். அப்ப அந்த செயல்கள் தான் அவர்கள் என்ன செய்கிறது, அவர்களை தலைகுனிய வைக்கிறது. அவர்களை தலைகுனிய வைக்கிறதும் அவங்களோட முகங்கள் இழிவடைந்து எனக்கு என்ன நிலை ஏற்படுமோ என்று அந்த முகங்கள் இழிவோடு இருப்பதற்கு காரணம் அவர்கள் உலகில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, உலகில் அவர்கள் தேர்வு செய்த அந்த வாழ்க்கை தான். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து ஆமிலத்துன் நாஸிப, ஆமிலத்துன் நாஸிப, அவை செயல்பட்டவையும் அதிலே உறுதியாக நின்றவையும் ஆகும். அதாவது அவை என்ற தவறான காரியங்களை நல்லவை என கருதி செயல்பட்டவையும் அதிலே உறுதியாக நின்றவையும் ஆகும். இப்ப நாங்க பாக்குறோம், இன்றைக்கு நீங்க பாருங்க, அதாவது அசத்தியத்தை வழிகேட்ட அவன் எவ்வளவு உறுதியா செய்யறான். நான் பாக்குறோம், வழிகேட்டுல உள்ளவர்கள், பாத்திலில் உள்ளவர்கள் அந்த பாத்திலை என்ன செய்கிறார்கள், அந்த பாத்திலில் அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள், அந்த அசத்தியத்தில் அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள், அந்த அசத்தியத்தை பரப்புகிறார்கள், சத்தியத்துக்கு இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி நாங்க பாக்குறோம். அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த அசத்தியத்தை தவறை செய்தார்கள். எப்படி அதில் உறுதியாக அதை செய்தார்கள் என்றால், இப்ப சத்தியத்தில் உள்ள நாங்க எவ்வளவு உறுதியா இருக்கணும். அசத்தியத்தில் உள்ளவனை இவ்வளவு உறுதியாக இருக்கிறான்டா, சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதி நமக்கு இருக்கிறதா? நீங்க எடுத்து பாருங்க, அசத்தியத்தில் உள்ளவன், பாத்தில் உள்ளவன் தனது பாத்திலை பரப்புவதற்கு அவன் இரவு பகலாக உழைக்கிறான், இரவு பகலாக முயற்சிக்கிறான், தனது செல்வத்தை அதற்காக வாரி இறைக்கிறான். ஆனா சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தூங்கி கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் இந்த சத்தியத்துக்காக நாம் என்ன அர்ப்பணிப்புகள் செய்கிறோம், என்ன நாம் பெரிதாக செலவு செய்து விட்டோம், நாம் என்ன பெரிதாக தாவா செய்து விட்டோம். ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அசத்தியத்தில் உள்ளவனை இவ்வளவு உறுதியாக அவன் செயல்படுறான்டா, சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு உறுதியாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல இமாம் அவங்க சொல்றாங்க, ஐகத் ஆமிலத் அமலன் கஸீரன் வநஸிபத் ஃபீஹி வஸலியத் யௌமல் கியாமத்தி நாரன் ஹாமியா. அவன் இந்த உலகத்தில் செய்த அந்த மோசமான செயல்கள், அதை அவன் உறுதியாக அந்த மோசமான செயல்களை செய்தான், அது அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கும், நரகத்தில் அவனை கொண்டு போய் சேர்க்கிறது. நாம் நம்மை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். என் அருமை சகோதரர்களே, நாம் சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய நமது செயல்கள் நம்மை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். நாங்க எவ்வளவு உறுதியாக செயல்பட வேண்டும். அவனுடைய செயலின் முடிவென்ன? வசனம் சொல்லுது, தஸ்லா நாரன் ஹாமியா, அதாவது கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவை என்ன செய்யும், அவை போகும். அவன் நுழையக்கூடிய இடம், அவனது அந்த காரியங்கள் அவனை நுழைவிக்கக்கூடிய இடம் அந்த கொழுந்து விட்டெறியும் நெருப்பில். நாம் சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல் நம்மை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும். நாம் எவ்வளவு ஆர்வத்தோடு செய்ய வேண்டும், எவ்வளவு ஆசையோடு செய்ய வேண்டும், எவ்வளவு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். உண்மையில் அந்த ஆசை, ஆர்வம், ஈடுபாடு நம்மிடம் இருக்கிறதா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். மார்க்க விஷயங்களை ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் தான் நாம் செய்கிறோமா? நாம் மறுமையுடைய வெற்றி நமக்கு உறுதியாக இருக்கிறது. நாளை மறுமையுடைய வெற்றி நமக்கு, நாம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த சூரியன் எவ்வளவு உண்மையானதோ அதை விட பல மடங்கு நாளை மறுமையுடைய வெற்றி நமக்கு உண்மையானது, சொர்க்கம் உண்மையானது என்று இருக்கின்ற போது நாம் எவ்வளவு ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும்.
இவன் நரகத்துக்காக செயல்படுறான் பாருங்க, நரகத்துக்காக இவ்வளவு உறுதியா செயல்படுறான். இவனுடைய முடிவு நரகம், நரகத்தில் போய் சேருகிறான். நரகத்தில் போய் சேரக்கூடியவனை இவ்வளவு உறுதியாக அவன் செயல்படும் போது நாம் சொர்க்கம், எப்படிப்பட்ட சொர்க்கம், அந்த இன்பங்கள் அல்லாஹ் பின்னால் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இன்பங்கள், அதற்கு நாம் எப்படி உழைக்க வேண்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நறுமை சகோதரர்களே. தஸ்லா நாரன் ஹாமியா, அதாவது அவனை என்ன செய்துவிடும், மறுமையுடைய நாளில் அவனை அந்த நரக நெருப்பில் அவனை அது நுழைவிக்கும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அசத்திய மார்க்கத்தில் கிறிஸ்துவத்தில் உள்ள ஒரு மதகுருவை கடந்து செல்கின்ற போது அவர்கள் அழுதார்கள். அவர்கள் அழுகின்றார்கள். அவரிடம் கேட்கப்படுது, ஏன் அழுகின்றீர்கள் அமீருல் முஃமினீன் அவர்களே என்று சொல்லும் போது அவங்க இந்த வசனத்தை தான் நினைவு சொல்றாங்க. ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா என்ற இந்த வசனம் தான் என்னை அழ வைத்தது. இவர்கள் அசத்தியத்தில் இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஆமிலத்துன் நாசிபா என்பதற்கு இன்னொரு விளக்கம் என்ன, கிறிஸ்துவர்களையும் இது குறிக்கிறது என்பதையும் பார்க்கலாம். அதே போன்று வழிகேட்டில் உள்ளவர்கள், குஃபரில் உள்ள அனைவரையும் இது உள்ளடக்கக்கூடியது என்ற பொதுவான கருத்தையும் நாம் இதிலே பார்க்கிறோம். எனவே ஆமிலத்துன் ஃபித் துன்யா பில் மஆசி வ நாசிபத்துன் ஃபின் நாரி பில் அதாபி வல் இஹ்லாக். இக்ரிமா, சுத்தி போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் மறுமையில் அவர்கள் என்ன செய்துவிடும், அந்த அழிவின் பால், நரகத்தின் பால் அவர்களை இட்டு சென்று விடுகிறது என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். இப்ப எவ்வாறானது, நாரன் ஹாமியா, ஹாமியான்னு சொன்னா குளிர்ந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் அவை போகும். அடுத்து என்ன, துஸ்கா மின் ஐனின் ஆனிய. துஸ்கா எப்படி, துஸ்கா மின் ஐனின் ஆனிய, அதாவது கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். துஸ்காண்டா புகட்டப்படும். மின் ஐன், ஐன் என்று சொன்னா என்ன, அந்த ஊற்று. ஆனியான்னு சொன்னா அந்த கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். பாருங்க, அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகம் என்றால் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கடுமையான தாகம் ஏற்படும் போது அந்த கொதிக்கும் நீரைத்தான் அவர்கள் குடித்தாக வேண்டும். அதுதான் அவர்களுக்கு புகட்டப்படும். அது என்ன செய்துவிடும், அவர்களுடைய சதைகளை எல்லாம் அப்படி கிழித்து கொண்டு செல்லும். அது என்ன செய்யும், அந்த முகத்தின் பக்கம் கொண்டு செல்லும் போதே முகத்தினுடைய சதைகள் எல்லாம் அப்படியே கலண்டு விழும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு பயங்கரமானது நறுமை சகோதரர்களே, சாதாரணமானது அல்ல. அவ்வளவு வெப்பம் நிறைந்தது, அது அவ்வளவு சூடானது, அவ்வளவு கொதித்து கொண்டிருக்கும். இன்னி பாருங்கள் நறுமை சகோதரர்களே, வஸுகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஅஹும், அதாவது அவர்களுக்கு அந்த சூடான கொதிக்கக்கூடிய நீர் புகட்டப்படும். அதை சதைகள் எல்லாம் அப்படி என்ன செய்யும், அவைகளை எல்லாம் அப்படி துண்டு துண்டாக ஆக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ்விடம் நாம் அதிகம் அதிகம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், லைஸ லஹும் துஆமுன் இல்லா மின் தரீஅ. அதே போன்று அவர்களுக்கு உணவு அங்க என்ன, லைஸ லஹும் துஆமுன் இல்லா மின் தரீஅ, அந்த விஷ செடிகளை தவிர வேறு உணவில்லை. அப்ப அந்த உணவு, அதாவது அங்க நீங்க எடுத்தீங்கன்னா அது முட்கள் நிறைந்ததாக இருக்கும். அது முட்கள் நிறைந்தாரியும், அதாவது அந்த செடிகளை பொறுத்தவரை கால்நடைகளே அதை சாப்பிடாது, கால்நடைகளே அதை சாப்பிடாது. இந்த உலகத்துல முட்கள் நிறைந்த செடிகளை, முட்கள் நிறைந்த மட்டுமல்ல, அது விஷம், அதில் விஷம் இருக்கிறது. அது என்ன செய்யுது, அது விஷத்தோடு கலந்தது என்றால் இன்னும் அது பயங்கரமானது. அவர்களுக்கு விஷ செடிகளை தவிர வேறு உணவில்லை. இந்த இடத்தில் நாம் விளக்கத்தை பார்ப்பமாக இருந்தால், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், ஐஹாரத்தன் ஷதீதத்துல் ஹர், அந்த தண்ணீர் என்பது அவ்வளவு கொதித்து கொண்டிருக்கும், அதனுடைய வெப்பத்தை வர்ணிக்க முடியாது. அதை எந்த சொன்னா அந்த வெப்பத்தின் எல்லையே தொட்டுவிட்டது என்று சொல்லலாம். கதின்தஹா ஹர்ருஹா வ கலயானுஹா, அது கொதித்து கொண்டு அதனுடைய எல்லையே தொட்டுவிட்டது என்று சொல்லலாம். அதே போன்று லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ என்பதை பொறுத்தவரையில், அதாவது ஷஜரும் மினன் நார் என்ன விளக்க சொல்றாங்க, அலி இப்னு தல்ஹா, இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய கருத்து, அது நரகத்தில் உள்ள ஒரு மரமாகும், நரகத்தில் உள்ள ஒரு மரமாகும். அதிலிருந்து தான் அவர்களுக்கு என்ன அந்த உணவு என்ற அந்த விளக்கத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ, அடுத்து லா யுஸ்மினு வ லா யுக்னி மின் ஜூஅ. லா யுஸ்மினு வ லா யுக்னி மின் ஜூஅ, அது அவர்களை
கொழுத்து செழிக்கவும் வைக்காது, அன்றியும் பசியையும் தணிக்காது. நாங்கள் ஒரு உணவை உட்கொள்றதாக இருந்தா அதனுடைய நோக்கம், இந்த உலகத்துல நாங்கள் ஒரு உணவை உட்கொள்றோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன? அது பசியை போக்க வேண்டும், உடலுக்கு சக்தியை கொடுக்க வேண்டும், கொழுத்து செழிக்க வைக்க. அது கொழுத்து அவர்களை கொழுத்து செழிக்கவும் வைக்காது. அதே போன்று வலா யுக்னி மின் ஜூ என்பது பசியையும் அது தணிக்காது. அது என்ன? அது வேதனைக்கு மேல் இன்னும் வேதனையாகத்தான் இருக்கும். அவர்கள் பசியுடைய வேதனையில் இருப்பார்கள். பசி என்பதே ஒரு அங்க வேதனையாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். அந்த பசிக்குரிய உணவு அதை விட வேதனையாக இருக்கும், அதை விட பயங்கரமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட தண்டனை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த அற்புதமான இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கிறான். நாங்கள் அல்லாஹுவை எவ்வளவு புகழ வேண்டும். இந்த சத்தியம், இந்த மார்க்கம் அடுத்தவருக்கும் போய் சேர்வதற்கான அந்த பிரார்த்தனை, உழைப்பு, முயற்சி நம்மிடம் இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆரம்பத்தில் பார்த்தா என்ன? அடுத்து சொல்றான் முகம் தான் சொல்லப்படுதேன். முகம் என்ன செய்து விடும்? அடையாளப்படுத்திவிடும். அப்படித்தானே? முகம் என்பது ஒருவனுடைய நிலையை அடையாளப்படுத்தி விடக்கூடியது. அவன் சந்தோஷத்தில் இருக்கிறானா, கவலையில் இருக்கிறானா, கோபத்தில் இருக்கிறானா, வெறுப்பில் இருக்கிறானா, அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதுதான் முகம். மனிதனால் அதை மறைக்க முடியாது. மனிதன் அப்படித்தான் அல்லாஹ் படைத்து இருக்கிறான். மனிதன் அவ்வளவு பலவீனமான, அவனது உள்ளத்தில் உள்ள நிலையை முகம் என்ன செய்துவிடும்? பிரதிபலிக்கும். முகம் என்ன செய்துவிடும்? பிரதிபலிக்கும். அல்லாஹ் அடுத்து சொல்றான், சில முகங்கள் எப்படி இருக்கும்? செழுமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நட்பாக்கியத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அவ நரகம் அதனுடைய பயங்கரத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், அப்ப அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே யௌமல் கியாமத்தி நாஇமாண்ட யுஅரஃபு நஈமு ஃபீஹா வ இன்னமா ஹஸல லஹா ذلك பிஸஈஹா. அவர்கள் அந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏன்? அவர்களுடைய உலகத்தில் அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் இறைவனுடைய திருப்தியையும் இறைவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்தார்கள். இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்தார்கள். அதனால் அந்த முகங்கள் செழிப்போடு காட்சியளிக்கும். இந்த இடத்தில் அடுத்து அல்லாஹ் சொல்றான், லிஸஈஹா ராதியா. லிஸஈஹா எப்படி ஓதுவாங்க இத? லிஸஈஹா ராதியா. எனவே அந்த தம் முயற்சி நட்பயன் அடைந்தது பற்றி திருப்தியுடன் இருக்கும். அந்த முகங்கள் எப்படி இருக்கும்? அவரது முயற்சி. ராதியாண்ட என்ன? அது திருப்தியுடன் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நாங்க அதை உணர்றோமா இல்லையா? இந்த உலகத்திலே நாங்க உணர்றோம். என்ன? ஒரு அமலை செய்து விட்டால், ஒரு இபாதத்தை செய்து விட்டால் எவ்வளவு ஒரு திருப்தி நமக்கு கிடைக்குது. ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டால், ஒரு நல்ல அமலை செய்து விட்டால் எவ்வளவு மனதுக்கு ஒரு திருப்தி, எவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு பாவத்தை செய்து விட்டால் எவ்வளவு ஒரு நெருக்கடி உள்ளத்துக்கு, எவ்வளவு ஒரு கவலை. உண்மையில் அதாவது நமக்கு உலகத்திலே அது கிடைக்கிறது. உலகத்திலே நாம் அதை அனுபவிக்கிறோம். எதை? ஒரு நன்மையை செய்து விட்டால், ஒரு நற்காரியத்தை செய்து விட்டால் ஒரு இன்பத்தை நாங்கள் உளரீதியாக நாம் அனுபவிக்கிறோம், ஒரு திருப்தியை நாம் அனுபவிக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் பாவம் என்பது என்ன செய்யும்? அதை செய்யும் போது வேணுமென்ற ஒரு தற்காலிகமான ஒரு இன்பம் அவனுக்கு கிடைக்குமே தவிர அதுக்கு பிறகு அவன் நெருக்கடியில் தான் அங்கே இருக்கிறான். பாருங்க, அந்த முயற்சியை பற்றி அவன் திருப்தியுடன் அவர்கள் இருப்பார்கள். அந்த முகங்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நறுமை. நான் ஒரு அமலை செய்யும் போது வேணுமெண்டா நமக்கு அந்த நேரத்தில் சில கஷ்டங்கள் இருக்குமே தவிர அதற்கு பிறகு தொடர்ந்து இன்பங்கள் தான். நீங்க ஒவ்வொருவரும் உங்களோட வாழ்நாள்ல கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. பின்னோக்கி பார்த்து உண்மையில் நீங்க சந்தோஷப்படக்கூடிய இடங்கள் எது, கவலைப்படக்கூடிய இடங்கள் எது? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட உள்ளத்தொட்டு இந்த கேள்வியை கேளுங்க. எந்த கேள்வியை? உங்களோட வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து, அதாவது எந்த இடங்களை நீங்க நினைத்து சந்தோஷப்படுகிறீர்கள், எந்த இடங்களை நினைத்து நீங்க கவலைப்படுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷப்படக்கூடிய இடம் எது? நாம் செய்த நல்ல அமல்கள், நாம் செய்த நல்ல காரியங்கள், நாம் செய்த நற்கருமங்கள், நல்ல காரியங்கள். அதை நினைத்து நமது உள்ளம் சந்தோஷப்படும், நமது உள்ளம் ஆனந்தம் அடையும், மகிழ்வுறும். ஏன்? அதை நாங்க செய்யும் போது வேணுமென்றால் நமக்கு ஒரு சிரமம் இருந்திருக்கலாம், அதை செய்யும் போது ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம். அந்த கஷ்டம் இப்ப இருக்குதா? இல்ல. ஆனா அந்த இன்பம் நமக்கு இருக்கிறது.
அந்த இன்பம் நம்மோடு இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு பாவத்தை எடுத்து பாருங்க. நாம் நமது வாழ்வை பின்னோக்கி பார்த்து அதில் நாம் செய்த பாவங்கள் நமக்கு கவலையை தருகிறது, நெருக்கடியை தருகிறது, உள்ளத்தில் ஒரு வேதனையை தருகிறது. அந்த பாவத்தை செய்யும் போது வேண்டுமானா ஒரு சிறிய ஒரு அற்பமான இன்பம் இருந்திருக்கலாம், ஒரு தற்காலிகமான இன்பம். ஆனா அதை தொடர்ந்து துன்பமாகவே இருப்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், உண்மையில் நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு செயலும் நாம் திருப்தி உற வேண்டும் என்றால் அந்த இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். அப்படியான செயல்களை செய்யக்கூடியவர்கள் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று, அதாவது யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா என்று சொல்கிறானா இல்லையா? அதாவது நிம்மதி அடைந்த ஆத்மாக்கள், அல்லாஹ்வுக்கு நிம்மதி அடைந்த ஆத்மா எது? நன்மைகளை செய்தவைகள், இறை திருப்திக்காக வாழ்ந்தவைகள், அவைகள் தான் நிம்மதி பெற்ற ஆத்மாக்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது திருப்தியோடு உனது ரப்புடைய பொருத்தத்தோடும் உனது ரப்பை நீ பொருந்திக் கொண்ட நிலையிலும் உனது ரப்புடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கொண்ட நிலையிலும் நீ வருவாயாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, லிஸாயிஹா ராதியா என்பதற்கு இமாம் சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறார்கள், கத் ரதியத் அமலஹா, அவர் செய்த அமல்களை அவர் பொருந்திக் கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ், செய்த அமல்கள் அவ்வளவு சிறப்பானவைகள், உயர்வானவைகள் என்று அவர் பொருந்திக் கொண்டார். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. என்ன இதற்குரிய கூலி? என்ன? உன்னதமான சுவர்க்க சோலையில். சுப்ஹானல்லாஹ், ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உன்னதமான அந்தஸ்து, உயர்வான அந்தஸ்து, உயர்வு, சிறப்பு அவருக்கு இருக்கிறது இந்த நற்செயல்களுக்காக. ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உன்னதமான சுவர்க்க சோலையில் இருப்பார்கள். இந்த மகத்தான பாக்கியத்துக்குரியவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள்வானாக. என் அருமை சகோதரர்களே, ஐ ரஃபீஅத்தின் பஹியத்தின் ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன், அது எல்லா வகையிலும் உயர்வானது. அதனுடைய இன்பத்திலும் அதே போன்று அந்தஸ்திலும் அனைத்திலும் உயர்வானது, அனைத்திலும் அது உயர்வானது. ஃபீ ஜன்னத்தின் ஆலியா ஐ ரஃபீஅத்தின் பஹியத்தின் ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன், அவர்கள் அதில் பாதுகாப்பாக அந்த உயர்வான இடங்களில் அவர்கள் இருப்பார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தஸ்மஉ ஃபீஹா லாகிய, லா தஸ்மஉ ஃபீஹா லாகிய, அதில் யாதொரு பயனற்ற சொல்லையும் அவங்க என்ன செய்யல, அங்க செவியுறுவதில்லை. அவைகள் செவியுறுவதில்லை, அவங்க செவியுற மாட்டார்கள். பயனற்ற பேச்சு, பயனற்றவைகள் அங்க அவங்க செவியுற மாட்டார்கள். ஏன்னா அங்கு பேசக்கூடியவைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒருவருடைய உள்ளத்தை மகிழ்வூட்டக்கூடியதாக இருக்கும், சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அங்கு வீணான பேச்சுக்கள் இல்லை. வீணான பேச்சுக்கள், பயனற்ற சொல்லை அங்கு யாரும் சொல்வதில்லை, பேசுவதில்லை. நாங்கள் உலகத்துல பார்த்தோம்னா என்ன செய்யுது? அதாவது நாங்க எவ்வளவு, அதாவது நமது உள்ளங்களை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகள், நோகடிக்கக்கூடிய பேச்சுக்கள், பலவிதமான சிக்கல்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகளுக்கு காரணமே இவ்வாறான வார்த்தைகள், பேச்சுக்கள் தான். நாங்க பாக்குறோம், என்ன திடீரென்று சகோதரர்களாக இருந்தவர்கள் பிரிந்து விடுகிறார்கள், நண்பர்களாக இருந்தவர்கள் மத்தியில் ஒரு பெரும் சண்டை மூழ்கிறது. என்ன வார்த்தைகள், பேச்சுக்கள் தான் இவைகளுக்கெல்லாம் காரணம், வீணான பேச்சுக்கள். அதே போன்று நாங்க என்ன செய்யறோம்? எம்மை பொய்ப்பிக்கிறார்கள், உங்களது பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். இப்படி எவ்வளவு பல விஷயங்கள் நாங்க பாக்குறோம். ஆனா இப்படி எதுவுமே அங்கு கிடையாது. எந்த ஒரு பயனற்ற சொல்லையும் அவர்கள் அங்கு செவியுற மாட்டாங்கனால இது எவ்வளவு பெரிய ஒரு இன்பம். இது எவ்வளவு பெரும் ஒரு இன்பம் என்று பாருங்கள். இன்று நாங்க பாக்குறோம், சிலர்கள் பேசும் போது என்ன செய்கிறது? நமக்கே தெரிகிறது சொல்கிறது பொய், ஆனால் என்ன செய்ய, அதை ஒன்றும் சொல்ல முடியாத அவன் நிர்பந்தமான நிலையில அங்கு இருக்கக்கூடிய நிலைகளில நாங்க பாக்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அங்கு லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அப்ப ஐ லா தஸ்மஉ ஃபில் ஜன்னதி அல்லதி ஹும் ஃபீஹா கலிமத லகு, வீணான எந்த பேச்சையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா, சூரத் மரியம் அல்லாஹ் சொல்லும்போது வீணானவற்றை அவர்கள் கேட்க மாட்டார்கள், இல்ல சலாம், சலாமை தவிர, அந்த ஈடேற்றமான வார்த்தைகளை தவிர என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று லா லகுவும் ஃபீஹா வலா தஅஸீம் என்ற சூரத் தூர்ல நீங்க பார்க்கலாம். இப்படியாக குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்க்கலாம். அடுத்து அல்லாஹ் அதனுடைய இன்பங்களை சொல்லும் போது சொல்கிறான், ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று உண்டு, அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று உண்டு. என்ன, அது அவ்வளவு தூய்மையாகவே இருக்கும், பரிசுத்தமாகவே இருக்கும். எப்படியெல்லாம் என்ன இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை குர்ஆன் சொல்லுது. ஆனா இது நாங்க எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இன்பங்கள். பெயர்கள் வேண்டுமானா இந்த உலகத்தில் உள்ள பெயர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த இன்பங்கள் எல்லாம்
அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இன்பங்கள், அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இன்பங்கள். ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஊற்று உண்டு. அதில் அவர் எப்படியான சுவைகளை விரும்புவாரோ அப்படியெல்லாம் அது அந்த சுவைகள் எல்லாம் மாறும். ஏன் அவர் விரும்பக்கூடியது அங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். எனவே இங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இங்க ஃபீஹா ஐனுன் ஜாரியாண்டா ஒரு பொதுப்படையாக பயன்படுத்தப்படக்கூடிய வாசக அமைப்பு. எனவே ஒரு நீரூற்று என்பதல்ல, அங்கு ஒரு நீரூற்று என்பதல்ல என்பதையும் இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே பல நீரூற்றுகள், அன்ஹாருல் ஜன்னா, பல நீரூற்றுகள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் என்ற ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். எனவே அவ்வாறான இன்பங்கள் அங்கு உண்டு. அதே போன்று ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு, அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ ஆலியா, உயர்ந்த ஆசனங்கள். அதே போன்று உயர்வானவைகள் எல்லா வகையிலும் அது உயர்வானவைகள், எல்லா வகையிலும் அது உயர்வானவைகள். அப்படிப்பட்ட உயர்வான ஆசனங்கள் அவர்களுக்கு உண்டு. அதே போன்று அக்வாபும் மவ்தூஆ, அதாவது அருந்த குவளைகளும் வைக்கப்பட்டிருக்கும். மவ்தூஆண்டா வைக்கப்பட்டிருக்கும், அக்வாபண்டா குவளைகள், ஒருமை அதனை பன்மை அக்வாப். அப்ப குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். யஅனி அவானி ஷுர்பி முஅத்ததுன், அதாவது அதற்கு குடிப்பதற்கு அவைகள் தயாராகவே வைக்கப்பட்டிருக்கும். விரும்பியவர்கள் என்ன செய்யலாம், குடிப்பதற்காக என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று வனமாரிகு மஸ்ஃபூஃபா, மேலும் அணி அணியாக்கப்பட்டுள்ள திண்டுகளும், அணி அணியாக்கப்பட்டுள்ள திண்டுகளும். அந்நமாரிகள் வசாயித் என்ற அந்த அவர்கள் சாய்ந்திருப்பதற்கான தலையணைகள் என்று ஒரு விளக்கத்தையும் இங்கே குறிப்பிடுவார்கள். அதே போன்று வஸராபியு மப்சூஸா, விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு, விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்ல 16வது வசனம் வரைக்கும் நாங்க பார்க்கிறோம். எத்தனாவது வசனத்துல இந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் ஆரம்பிக்கின்றன சொன்னா, அதாவது ஃபி ஜன்னத்தின் ஆலியா, 10வது வசனம். நிசையா ராதியா என்றாலே திருப்தியோடு இருப்பாங்க. ஃபி ஜன்னத்தின் ஆலியா 10வது வசனத்திலிருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 16வது வசனம் வரை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்களை, அவர்கள் அனுபவிக்க போகின்ற இன்பங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா இரண்டு சாரார், ஒன்று உஜூஹுன் யௌமைதின் ஹாஷிஆ, ஒரு சாராருடைய முகங்கள் அதை இழிவடைந்திருக்கும். அடுத்து இன்னொரு சாரார் உஜூஹுன் யௌமைதின் நாயிமா, அந்த முகங்கள் செழிப்போடு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த இரண்டு சாரார்கள் தான். எனவே அவருடைய செயல்கள் அவரை என்ன செய்கிறது, அப்படியான நிலைக்கு ஆக்குகிறது. அப்ப இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தன்னை ஒரு பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நான் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல அடுத்து ஒரு பகுதி வருகிறது, ஒரு தலைப்பு, அதாவது அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்று ஆரம்பிக்கிறது. அப்ப இது அல்லாஹு தஆலா இதில் தனது அத்தாட்சிகளை அல்லாஹ் மறுபடியும் என்ன செய்கிறான், அந்த மக்கா வாசிகளை பொறுத்தவரையில என்ன செய்யறான், அல்லாஹ் அவர்களுக்கு மறுபடியும் இது இங்கே சொல்கிறான், அவனது அத்தாட்சிகளை சொல்கிறான். நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் தனது அத்தாட்சிகளை எண்ணி பார்க்குமாறு மறுபடியும் அழைப்பு விடுக்கிறான். சத்தியத்தின் பால், ஹிதாயத்தின் பால் அழைப்பு விடுக்கப்படக்கூடிய வசனங்கள். அதை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். இத்தோடு இன்றைய இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.